அது ஒரு சின்ன கிராமம். இரவு வந்தா சீக்கிரமே எல்லாரும் தூங்கிடுவாங்க. ரூட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அமைதி அப்படியே பயமா இருக்கும். கிராமத்தின் கடைசியில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்ல மூர்த்தி தனியா இருந்தான். வீடு ரொம்ப பழசு. உள்ளே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டும் மங்கலா எரியும். மூர்த்திக்கு கட்டில்ல தூங்க பழக்கம் இல்ல. தரையில பாய் போட்டு அதுலயே தூங்கிடுவான். அந்த இரவும் அப்படித்தான். விளக்கு எரியுது. வீட்டுக்குள்ள முழு அமைதி. நாய் சத்தம் கூட இல்ல. திடீர்னு சர் சர் என்ன ஒரு சத்தம். மூர்த்தி திடுக்கிட்டு கண் திறந்தான். அசையவே இல்லை. ஒலி அவன் தலைப்பக்கத்திலிருந்தே வந்தது. அவன் கண்களை மெதுவா மேல தூக்கி பார்த்தான். அவன் முகத்துக்கு நேரா ஒரு பெரிய கருப்பு நாகம் தலையை உயர்த்தி நாக்கை சீறிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தது. மூர்த்தியின் நெஞ்சு படபடன் அடிச்சது. அசைந்தா சாவு அப்படின்னு அவன் மனசே சொன்னது. அந்த நாகம் மெதுவா மெதுவா அவனுடைய மார்பின் மேலே ஏறியது. அதோட குளிர்ந்த உடம்பு தொடும்போதே மூர்த்திக்கு மூச்சே வரல. அந்த நேரத்துல திடீர்னு எண்ணெய் விளக்கு அணைஞ்சு போச்சு. எங்கும் இருள். அடுத்த நொடியில பட் என்ன ஒரு சத்தம். அடுத்த நாள் காலை மூர்த்தி வீட்டு கதவு திறந்திருந்தது. உள்ளே மூர்த்தி அதே இடத்துல அதே மாதிரி படுத்திருந்தான். ஆனா அவன் கண்கள் முழுசா திறந்தபடியே. அவன் மார்புல 2 சின்ன துளைகள். அதுக்கு பக்கத்துல மணல் மேல பாம்பு போன தடம். அது சர் என்னை எழுதிய மாதிரி இருந்தது.